ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் பயிலும் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, அதாவது NH47A அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சியை பற்றி கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது சாம்பல் புரட்சின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை மற்றும் கோழி பண்ணையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமா பொன் புரட்சி அப்படின்னு நம்ம எதை சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, பழங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். அடுத்து நீல புரட்சி அப்படின்னா கடல் பொருட்கள் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, 2, 4, 1, 3 அப்படின்னு. அடுத்த கொஸ்டின், சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, அதாவது அண்ணாதுரை அவர்கள். அடுத்த கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்க, டாக்டர் BR அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஏ, அதாவது மகவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், வஉசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, அதாவது 40. அடுத்த கொஸ்டின், நம் வாழ்வில் ஒளிமறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின், மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, அதாவது WC பானர்ஜி அவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான காரணமான நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது. நமக்கு ஆன்சர் பி, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ICAR அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மக்கள் தொகை விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று ராபர்ட் மாஸ்டர்ஸ்க்கு என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெருக்கல் விகிதத்தில் தான் இது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மக்கள் தொகை. அப்போ ஆன்சர் நமக்கு பி. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1966 to 69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, அதாவது 4வது ஐந்தாண்டு திட்டம்.